Hi to all. Welcome back to BioSquad in Tamil. இன்னைக்கு நாம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் கிளாஸ் 10 சயின்ஸ்ல யூனிட் 13 ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸோட பார்ட் 4 வீடியோ பார்க்க போறோம். சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல இருந்து இன்னைக்கு நாம ஸ்டார்ட் பண்றோம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னாலே பிளட் வெசல்ஸ் அண்ட் ஹார்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ராபிட் வந்து மேமல்ஸ்க்கு எக்ஸாம்பிள். இப்போ இதை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா ஹியூமனோட ஹார்ட் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும்போது படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம் இன்க்ளூட்ஸ் பிளட் வெசல்ஸ் அண்ட் ஹார்ட் பியர் ஷேப்ல இருக்கணும், தொராக்சிக் காவிட்டியில ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அண்ட் ரெண்டு லங்ஸுக்கும் இடையில இது ப்ரெசென்ட் ஆயிருக்கும், இன் பிட்வீன் த லங்ஸ். அண்ட் ஹார்ட்டை சுற்றி ஒரு கவர் இருக்கு, அந்த கவருக்கு பேர் பெரிகார்டியம். இது டபுள் மெம்பரேன் கவர். அண்ட் ஹார்ட் இஸ் மேட் அப் ஆஃப் 4 chambers, 2 auricles and 2 ventricles. நவ் இந்த ரெண்டு ஆரிக்கிள்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு வி நீட் அ செப்டம். அந்த செப்டம் அப்படின்னா வால் அப்படின்னு அர்த்தம், WALL வால். ஸோ இந்த ரெண்டு ஆரிக்கிள்ஸையும் நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு இன்டர் ஆரிக்குலார் செப்டம். சேம் லைக் தட் ரெண்டு வென்ட்ரிகிள்ஸையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு வி நீட் அ இன்டர் வென்ட்ரிகுலார் செப்டம். இப்போ நம்ம ஹார்ட்டை ரைட் அண்ட் லெஃப்ட் சைடுன்னு பிரிச்சுக்கலாம். இப்போ ரைட் சைடில் ரைட் ஆரிக்கிள்ஸ் அண்ட் ரைட் வென்ட்ரிகிள்ஸ் இருக்குல்ல, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற அந்த வால்வுக்கு பேர் ட்ரைகப்சிட் வால்வு. அதே மாதிரி லெஃப்ட் ஆரிக்கிள் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் செப்பரேட் பண்ணுறதுக்கு வி நீட் அ பைகப்சிட் ஆர் மைட்ரல் வால்வ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பல்மோனரி ஆர்ட்ரி அண்ட் அரோட்டா பிக்சரில் போர்ஷன்ஸ் இருக்குது, நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. பல்மோனரி ஆர்ட்ரி அண்ட் அரோட்டாவை கார்ட் பண்ணுறதுக்காக 3 செமிலுனார் வால்வ்ஸ் வில் பி தேர். இப்போ நம்ம ஹார்ட்டில் ரைட் ஆரிக்கிள் என்ன பண்ணுது, பாடியிலேருந்து டீஆக்சினேட்டட் பிளட்டை கலெக்ட் பண்ணி வெயின்ஸ் கொண்டு வந்து ரைட் ஆரிக்கிளுக்கு தான் கொடுக்கும். இப்போ இந்த ரைட் ஆரிக்கிள் என்ன பண்ணணும், சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் வெனாக்கிய வழியாக அந்த டீஆக்சினேட்டட் பிளட்டை வாங்கிப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம ப்ரீ கேவல் அண்ட் போஸ்ட் கேவல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே இருந்து வெயின்ஸ் வந்து கொண்டு வந்து நமக்கு டீஆக்சினேட்டட் பிளட்டை யாருக்கு கொடுத்தது, ரைட் ஆரிக்கிளுக்கு கொடுத்துருச்சு. இப்போ இந்த லெஃப்ட் ஆரிக்கிள் இருக்குல்ல, இவங்க என்ன பண்ணணும், ஆக்சினேட்டட் பிளட்டை பாடிக்கு ஃபுல்லாக பம்ப் பண்ணுறது லெஃப்ட் ஆரிக்கிளோட வேலை. இப்போ நமக்கு ஆரிக்கிள் முடிஞ்சுதான், ரைட் ஆரிக்கிள் என்ன பண்ணுவோம், பாடியிலேருந்து டீஆக்சினேட்டட் பிளட் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துக்குது. அதே மாதிரி லெஃப்ட் ஆரிக்கிள் என்ன பண்ணுவோம், ஆக்சினேட்டட் பிளட்டை பாடிக்கு பம்ப் பண்ணணும். இது லெஃப்ட் ஆரிக்கிளோட வேலை. இப்போ நம்ம வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு வரலாம். ரைட் வென்ட்ரிக்கிள்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ரைட் வென்ட்ரிக்கிள்ஸ்ல இருந்து பல்மோனரி ட்ரங்க்னு ஒரு போர்ஷன் இருக்கும், தட் மீன்ஸ் பல்மோனரி ஆர்ட்ரி. இப்போ இந்த பல்மோனரி ஆர்ட்ரி என்ன பண்ணும்னா, இந்த ரைட் ஆரிக்கிள்ல இருந்து டீஆக்சினேட்டட் பிளட்டை லங்ஸுக்கு கொண்டு போகணும். அங்கே தான் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்கும். தட் மீன்ஸ் இந்த பிளட்ல இருக்க CO2 ரிமூவ் பண்ணிட்டு O2 எடுத்துட்டு வரணும். இப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கிளோட வேலை என்ன, இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ல தான் சிஸ்டமிக் ஆர்ச்னு இருக்கு. சிஸ்டம்னா பாடின்னு அர்த்தம். அப்போ பாடிக்கு தேவையான ஆக்சினேட்டட் பிளட்டை சப்ளை பண்றது லெஃப்ட் வென்ட்ரிக்கிளோட வேலை. ஹார்ட்டை பற்றி படிக்கும்போது முக்கியமான ஒரு நோட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னன்னா, ஆல் ஆர்ட்ரிஸ் கேரி ஆக்சினேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மோனரி ஆர்ட்ரி. அதே மாதிரி ஆல் வெயின்ஸ் கேரி டீஆக்சினேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மோனரி வெயின்ஸ். தட் மீன்ஸ் பல்மோனரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா லங்ஸ்ன்னு அர்த்தம். இப்போ பல்மோனரி ஆர்ட்ரி தான் லங்ஸுக்கு டீஆக்சினேட்டட் பிளட்டை கொண்டு போய் கொடுக்கும். ஏன்னா லங்ஸில் தானே நம்ம ஆக்சிஜனை இன்ஹால் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியே அனுப்புகிறோம். ஸோ அந்த இடத்துல இது கொடுக்கும். இப்போ லங்ஸில் இருக்கிற ஆக்சிஜனை இந்த பிளட் கேரி பண்ணிக்கிட்டு பல்மோனரி வெயின்ஸ் வழியா இட் வில் ரீச் த ஹார்ட் அகைன். இப்போ இங்க ஹார்ட்ல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிகுலர் LV நம்ம சொன்னால இவங்க தான் ஹரோட்டா வழியா பம்ப் பண்ண போறாங்க. இந்த கான்செப்டை கொஞ்சம் பொறுமையா கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சும். நர்வஸ் சிஸ்டம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு 3 கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. இது 3 சேர்ந்தது தான் ராபிட்டோட நர்வஸ் சிஸ்டம். இப்போ இந்த CNS சொன்னால சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அதே மாதிரி 12 pairs of cranial nerves, 37 pairs of spinal nerves சேர்ந்தது தான் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். சிம்பாத்தட்டிக் அண்ட் பாராசிம்பாத்தட்டிக் நர்வ்ஸ் சேர்ந்தது தான் அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். Now the brain is located in the cranial cavity and the brain is covered by 3 different types of membrane. Outer membrane dura mater, inner membrane pia mater and middle membrane is arachnoid membrane. அதே மாதிரி பிரெயினை 3 போர்ஷனை டிவைட் பண்ணியிருப்போம். The one is forebrain. இதை நம்ம prosencephalon அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் மிடில் பிரெயின் mesencephalon. தேர்ட் ஒன் hindbrain rhombencephalon இப்படின்னு நம்ம டிவைட் பண்றோம். இப்போ இந்த ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயினை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கலாம். இதில் ஃபோர் பிரெயின் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் பேர் ஆஃப் ஆல்ஃபாக்டரி லோப்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஆல்ஃபாக்டரி லோப்ஸ் எதுக்குன்னா ஸ்மெல்லுக்காக. ஒரு குட் ஸ்மெல் இருக்கு, பிரியாணி ஸ்மெல் வருது, ஏதோ சம்திங், வாட் எவர் த ஸ்மெல் வி ஃபெல்ட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தி ஆல்ஃபாக்டரி லோப்ஸ். லைக் த சேம் செரிப்ரல் ஹெமிஸ்பியர் அண்ட் டெய்என்செஃபலான், இவங்க 3 பேரும் சேர்ந்த போர்ஷனை தான்
நம்ம ஃபோர் பிரெயின் அப்படின்னு சொல்றோம். இப்ப இங்கேயுமே ரைட் அண்ட் லெஃப்ட் ஹெமிஸ்பியர்னு இருக்கு. இப்ப இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் ஹெமிஸ்பியரை கனெக்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு திக் நர்வ் டிஷ்யூ தேவைப்படுது, ஒரு நர்வ் பேண்ட் தேவைப்படுது. அந்த பேண்டுக்கு பேரு கார்பஸ் கலோசம். இதே மாதிரி மிட் பிரெயின். இப்ப மிட் பிரெயின்ல என்ன இருக்கு? ஆப்டிக் லோப்ஸ் இருக்கு. ஆப்டிக்ஸ்னாலே என்ன? ஐ அப்படின்னு. ஸோ இப்ப மிட் பிரெயின்ல ஆப்டிக் லோப்ஸ் வில் பி தேர். தென் த ஹைண்ட் பிரெயின். இப்ப ஹைண்ட் பிரெயினுக்கு வரும்போது செரிபெல்லம், பான்ஸ் பரோலி, மெடுல்லா ஆப்லங்கேட்டா, இது மூணும் பிரசண்டா இருக்கும். இத பத்தின இன்னும் கொஞ்சம் டீடைல் ஸ்டடி நம்ம நர்வஸ் சிஸ்டம் லெசன்ல படிப்போம். இப்ப நம்ம யூரோஜெனிட்டல் சிஸ்டம்க்கு போயிடலாம். இப்ப இது ஏன் நான் யூரோஜெனிட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்றேன்னா, யூரினரி எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமும் சேம் தான், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் சேம் தான். அதனால டுகெதரா we are going to call it as urinogenital system. Excretory system. Each kidney is made up of several nephrons. Nephrons are the structure, they are the basic unit of the kidney. So kidney ஓட function என்ன அப்படின்னா, bloodல இருக்க nitrogenous waste செப்பரேட் பண்ணி எக்ஸ்கிரீட் பண்ணணும். எக்ஸ்கிரீட் பண்ணும்போது என்னவா எக்ஸ்கிரீட் பண்ணுது? யூரியாவா எக்ஸ்கிரீட் பண்ணுது. இப்ப கிட்னியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, this is டார்க் ரெட் பீன் ஷேப்டு ஆர்கன் எங்க இருக்கு? அப்டமன் கேவிட்டில லொகேட் ஆயிருக்கும். இப்ப இந்த கிட்னில இருந்து ஒரு டியூப் ஒன்று அரைஸ் ஆகுது இல்லையா? உங்களுக்கு பிக்சர்ல தெரியும். இந்த டியூபுக்கு பேர் யூரிட்டர். இப்ப இந்த டியூபுக்கு அடுத்த போர்ஷன் வந்து யூரினரி பிளாடர். பிளாடர்ல தான் டெம்பரரியா யூரினை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கு அடுத்த போர்ஷன் ஒரு திக் வால்டு மஸ்குலர் டக்ட் இஸ் கால்டு யூரித்ரா. இந்த யூரித்ரா வழியா தான் யூரின் ஹாஸ் டு பி எக்ஸ்பெல்ட் அவுட். நவ் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ராபிட்டை பொறுத்த வரைக்கும் செக்ஷுவல் டைமார்பிசம் இஸ் தேர். அப்படின்னா மேல் ஃபீமேல் அப்படின்னு தெளிவா தெரியும். ராபிட்டை பார்த்தோம்னாலே இது மேல் ராபிட், இது ஃபீமேல் ராபிட் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். ஸோ இப்போ நம்ம மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்க்கு போயிடலாம். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல பேர் ஆஃப் டெஸ்டிஸ் இஸ் தேர். இப்போ இந்த டெஸ்டிஸ் எப்படி இருக்கு? ஓவாய்ட் ஷேப்ல இருக்கும். இந்த டெஸ்டிஸை கவர் பண்ண மாதிரி ஸ்க்ராட்டல் சாக்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. அண்ட் இந்த டெஸ்டிஸ் அப்டமல் கேவிட்டில லொகேட் ஆயிருக்கு. இந்த டெஸ்டிஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபைன் டியூபிள்ஸ், ஒரு சின்ன சின்ன டியூபிள்ஸா வந்து செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த செமினிஃபரஸ் டியூபிள் எல்லாம் ஜாயின் பண்ணி நீங்க பிக்சரை பாருங்க, கிளியரா உங்களுக்கு புரியும். ஜாயின் பண்ணி ஒரு காயில்டு டியூப் அரைஸ் ஆகும். இந்த டியூபுக்கு பேர் எபிடிடைமிஸ். அதுக்கப்புறம் விச் லீட்ஸ் இன்டு த ஸ்பெர்ம் டக்ட். இப்போ இந்த நெக்ஸ்ட் டக்ட்டுக்கு பேர், ஸ்பெர்ம் டக்ட்டுக்கு பேர் வாஸ் டிஃபரன்ஸ். இப்போ இந்த வாஸ் டிஃபரன்ஸ் எங்க போய் ஜாயின் பண்ணணும்? யூரித்ராவோட போய் ஜாயின் பண்ணணும். இப்போ தெரியுதா ஏன் இதை நம்ம யூரினோ ஜெனிட்டல் சிஸ்டம்னு சொன்னோட்டு யூரித்ராவோட போயிட்டு ஜாயின் பண்ணணும்? ஜஸ்ட் பிலோ டு த யூரினரி பிளாடர். பிக்சர்ல இருக்கு பாருங்க. இப்போ இந்த யூரித்ரா கொஞ்சம் பேக்வர்ட்ஸ் ரன் ஆயிட்டு தென் இட் பாசஸ் டு த பெனிஸ். பெனிஸ் வழியா தான் the sperm has to be ejaculate out. இது இல்லாம 3 accessory ducts present ஆயிருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா prostate gland, கௌபஸ் கிளாண்டு, பெரினியல் கிளாண்டு. இப்ப இதெல்லாம் செக்ரிஷன்ஸும் சேர்ந்தது தான் ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இப்போ ராபிட்டோட ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல பேர் ஆஃப் ஓவரிஸ் ஆர் தேர். இந்த ஓவரிஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா ஓவைட் ஸ்ட்ரக்சரா இருக்கும். இந்த ஓவரிஸ் லொகேட்டட் இன் தி அப்டமன் கேவிட்டி ஜஸ்ட் பிஹைண்ட் தி கிட்னி. நெக்ஸ்ட் பேர் ஆஃப் ஓவி டக்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஓவி டக்ஸோட ஆன்டீரியர் போர்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஃபெலோஃபியன் டியூப் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபெலோஃபியன் டியூப் ஜாயின் பண்ற நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சருக்கு பேரு யூட்ரஸ். இப்போ இந்த யூட்ரஸ் நெக்ஸ்ட் ஓப்பன் ஆகுற அந்த போர்ஷனுக்கு பேர் தான் வெஜைனா. இந்த வெஜினாவும் யூரினரி பிளாடரும் ஜாயின் பண்ற அந்த காமன் பாத்வேக்கு பேர் தான் யூரினோஜெனிட்டல் கெனல், இல்லைன்னா வெஸ்டிபியூல் அப்படின்னு சொல்றோம். இப்போ திஸ் ரன்ஸ் பேக்வர்ட்ஸ் அண்ட் ஓப்பன் எக்ஸ்டீரியர், பாடிக்கு வெளியே தானே ஓப்பன் ஆகணும். ஸோ இது வெளியே ஓப்பன் ஆகுற அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் வல்வா. இப்போ இதுல வேற என்னென்ன கிளாண்ட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு? கௌபஸ் கிளாண்ட் அண்ட் பெரினியல் கிளாண்ட் இதுல பிரசன்ட் ஆயிருக்கும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல. இந்த செஷனோட நமக்கு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லெசனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ போர்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் 1 மார்க்ஸை படிச்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, டேக் கேர், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பயோ ஸ்குவாட் இன் தமிழ்.